அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் இருக்கீங்க. நான் உங்கள் பைக் தமிழ் சேனல் உங்கள் டெய்லி பேசுகிறேன். இனி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏற்கனவே உங்களுக்கு இப்போ போரில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கைட்டு எப்படி மாற்றுறதுன்ட்டு. இப்போ என்ன பண்ணுறது, பிஸ்டனில் இந்த ரிங்ஸ் எப்படி மாற்றுறதுன்னு காமிக்க போகிறேன். நிறைய இடத்துல அது அவ்வளோ சீக்கிரம் காமிக்க மாட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் பெண்ட் ஆகிடும் அப்படின்ட்டு. இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை இது. அதனால் இந்த பிஸ்டன் ரிங்ஸை உங்களுக்கு டயக்ராம் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பிஸ்டன் ரிங்ஸை எப்படி உட்கார வைக்குது இந்த வீடியோவில் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்சவொடனே நெக்ஸ்ட் வீடியோ வந்து வால்வ் ஆயில் சீல், இந்த வால்வ் சீட்டிங் எப்படி பண்ணுறது காமிப்போம் ஹெட்டில். அதுக்கப்புறம் இந்த ஹெட் ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நம்ம இன்ஜின் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இந்த பார்ட்டோட அடுத்த பார்ட்லேருந்து நம்ம இன்ஜின் ஒர்க் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ அவங்க வீடியோக்குள்ள போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து பிஸ்டன் வந்து ரிங்ஸை எப்படி செட் பண்ண போகிறோம்னு பார்க்குறோம். இது பழைய பிஸ்டன் தான், ஆனால் ரிங்ஸ் எப்படி செட் பண்ணுறது உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு இது டாப்பை நம்ம முதல்ல ஒரு டயக்ராம் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஈஸி எப்படி இருக்குன்ட்டு. இதை பிஸ்டன் டாப் மாரி நான் பண்ணுறேன். இது உங்களுக்காக புரியறதுக்காக காமிக்கிறேன் எப்படி ரிங்ஸ் வைக்கணுன்ட்டு. இதுதான் பிஸ்டன் வச்சிங்களேன். நம்ம இந்தமாரி தான் நம்ம பிஸ்டனை ரிங்ஸு இந்தமாரி தான் நம்ம செட் பண்ணோம். வி டைப்பில் செட் பண்ணோம். இது 360 டிகிரின்னு வச்சிங்களேன். இது 120 இருக்கணும், இது 120 இருக்கணும், இது 120 இருக்கணும். ஓகே, இந்த பிஸ்டன் ரவுண்டு வந்து 360. நம்ம முக்கோணமாக பார்த்தா 120 120 120 இந்தமாரி தான் நம்ம ரிங்ஸு கரெக்டாக செட் பண்ணோம். அதுதான் இப்படி காமிக்க போகிறேன் வீடியோவில் உங்களுக்கு. ஓகே, அதில் நல்லா கிளாரிட்டியாக காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் பிஸ்டனு. இது 120 120 120. ஓகே, இந்தமாரி தான் இது பிஸ்டன். இது ரிங்ஸ். இது ரிங்ஸ்ன்றது நான் இங்கே வெளில செட் பண்ணுறது தான். இதை உள்ளே சும்மா உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். இதை தான் எல்லா பிஸ்டன்லேயும் இப்படி தான் வைக்கணுமே. ஓகேங்களா? மாற்றமே இருக்கக்கூடாது. அப்படியே மாறினா கூட எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இது கம்பெனி செட்டிங்கு இப்படி தான் இருக்கணுன்ட்டு ரிங்ஸு இருக்கணுன்ட்டு எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குது ட்ரைனிங்கில். அதனால தான் அந்த ட்ரைனிங் உங்களுக்கு காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த பிஸ்டன் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்படி இருக்குது. இந்த பிஸ்டன் இப்படி இருக்குது. இப்போ இந்த பிஸ்டனை தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இதை வந்து இப்படி பண்ணிங்கனாவே இந்த லாக் போகிற இடம் இருக்குல்ல, இந்த லாக் போகிற இடத்துல தான் நம்ம செட் பண்ண போகிறோம். இதே இப்படி வச்சுங்க கையில். பிஸ்டன் மொத்தம் 4 ரிங்ஸ் இருக்கும். பெரிய ரிங்ஸ் 2 இருக்கும். இதில் நம்பர் போட்டிருக்கோம், 1 2 போட்டிருக்கோம். இதுமாரி மெலிசான ரிங்ஸ் இருக்கும். இது ஸ்ப்ரிங்கு ரிங்ஸ் ஒன்று இருக்கும். இதுதான் ஆயில் ரிங்ஸ். இது பேர். இந்த ரிங்ஸு தான் பிஸ்டன் போருக்கு ஃபுல்லாக ஆயில் இது பண்ணுறது, லூப்ரிகேஷன் பண்ணுறது. இது ரெண்டோட வேலை வந்து ஆயிலை மேலே எடுத்துகிட்டு போய்ட்டு கீழே இறக்குற வேலை தான் இந்த 2 ரிங்ஸோட வேலை. லூப்ரிகேஷன் ரிங்ஸ். இது ஆயில் ரிங்ஸ். இது பேர். இதுதான் அப்படி செட் பண்ண பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சுங்களா? இது முதல்ல ரிங்ஸை வாங்கி இப்படி வச்சு பாருங்கள். இது டபிள்யூ வரும், இப்படி வச்சா எம் வரும். ஓகே, ஆனால் நம்ம எம் பக்கம் தான் செட் பண்ணணும், டபிள்யூ பக்கம் செட் பண்ணக்கூடாது. இப்போ எம் வருது. இப்போ அதேமாதிரி இப்படி எடுத்துக்கோங்க. இந்த லாக் டைப் எடுத்துங்க. இந்த எம் வந்து கரெக்டாக இங்கே வைக்கணும். இந்த ஹோல்ஸு இந்த ஹோல்ஸ் இதுக்கு சென்டராக வைக்கணும். ஓகே ஓகே, நம்ம சென்டராக வச்சிட்டோமா? இது இங்கே இருக்குது. அடுத்த 2 ரிங்ஸ் இருக்குது, ஆயில் ரிங்ஸு. அதை வந்து இந்த ரிங்ஸுக்கு இந்த பக்கம் ஒன்று இங்கே ஒன்று வைக்கணும். தைரியமாக பண்ணுங்கள், பெண்டெல்லாம் ஆகாது. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கண்ணா. கீழே வரணும். இது எங்களுக்கு 2 கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறக்கி கரெக்டாக செட் பண்ணணும். ஓகே, இப்போ கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இந்த கட்டு இங்கே வந்துச்சு. எம் இங்கே இருக்குது, ஒரு கட்டு வந்து இங்கே வருது. ஓகே, இன்னொரு ஆயில் ரிங்ஸு. இந்த கட்டு இந்த ஹோல்ஸ் பக்கம் வரணும். ஒரு கட்டு இங்கே வரணும், இன்னொரு கட்டு இங்கே வரணும். இந்த கட்டு இது போட்டால் ஸ்டாண்டர்டு. இது சுற்றவே சுற்றாது, அப்படியே அங்கேயே நிற்கும். அதனால் செட் பண்ணுறது கரெக்டாக செட் பண்ணுறோம்.
இது இங்கே வரணும். ஓகேவா? ஓகே, இதுவும் செட் ஆகிடுச்சு. இங்கே ஒரு கட்டு, இது ஒரு கட்டு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஹோல்ஸுக்கு இங்கே ஒரு கட்டு இருக்குது. ஒரு ரிங்ஸு கட்டு இங்கே இருக்கும். இந்த ஹோல்ஸுக்கு ஒரு கட்டு இங்கே வச்சுருங்க. ஓகேவா? எம் மார்க்கு சென்டராக இருக்குது. பிஸ்டன் இப்படி பிடிங்க. ஓகேங்களா? இப்படிலாம் இல்லை, இந்த பிளாக் பக்கம் இப்படி பிடிச்சி இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, நடுவில் இந்த ஆயில் ஸ்ப்ரிங்கு. இது பேர் ஆயில் ரிங்ஸ். ஓகேங்களா? ஆயிலை வந்து போருக்கு எடுத்துகிட்டு போகிறது, ஃபுல்லாக லூப்ரிகேஷன் பண்ணுற வேலை தான் இந்த வேலை இதுக்கு. ஓகேங்களா? அடுத்தது இது செகண்ட் ரிங்ஸ். இது பேர், இது நீங்கள் ரிங்ஸை புதுசாக வாங்கினாவே அதிலே போட்டிருக்கோம். செகண்ட் ரெண்ட்டு உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது நான் 5 ரிங்ஸில் காமிக்கிறேன் உங்களுக்கு. நம்பர் இதிலே போட்டிருக்கோம். கம்பெனி இது வாங்கினீங்கன்னா நம்பர் இதிலே போட்டிருக்கோம். இது என்னன்னா எல்லா கம்பெனிக்கும் ரிங்ஸ் இதில் மாட்டியே வரும். ஹீரோ கம்பெனி ஒண்டி இது தனித்தனியாக தான் வரும். நம்ம தனித்தனியாக மாட்டணும். ஆயில் ரிங்ஸு 2ன்னு போட்டு வரோம். ஓகே, அந்த 2 வந்து இந்த 2ஆம் நம்பர் இருக்குல்ல அதில் போடணும். இது எப்படி போடணுன்னா அதே மாதிரி தான். இந்த கட்டு வச்சுக்கின்னு இங்கே இருக்குல்ல, இங்கே ஹோல்ஸ் இருக்குல்ல, இது ஃபஸ்ட்டில் ஒன்று போட்டோம்னா கடைசி ஒரு ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வைக்கணும். இந்த கட்டு இங்கே வரணும். இப்படி சீக்கிரமாக போடலாம், ஒன்றும் பிரச்சனை வராது. நம்ம போட்டு திருப்பிக்க வேண்டியதான். ஓகே, இந்த 2வது கட்டு பார்த்தீங்களா இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கட்டில் ஆயில் ரிங்ஸு, 4வது கட்டில் செகண்ட் ரிங்ஸு. ஓகேவா? இந்த கட்டு இங்கே இருக்குது. செகண்ட் ரிங்ஸு லெஃப்ட் சைடில் கட்டில் இருக்கணும். ஓகேவா? எடுத்துங்களா? ஓகே, இந்த டாப் ரிங்ஸ் இருக்குல்ல, இது வந்து அதேல இங்கே வைக்கணும். எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கணும். இது டாப், இதில் நம்பர் 1ன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த 1ஆம் நம்பர் ரிங்ஸை இங்கே வைக்கணும். தெரியுதுங்களா? இந்த இதில் வரணும். அப்போ நம்ம கரெக்டாக இங்கே வந்து செட் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகணும். இது ரொம்ப இது பண்ணாதீங்க, பெண்ட் பண்ணாதீங்க. பட்டுன்னு இது பெண்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு போரில் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் லைட்டாக சிம்பிளாக அப்படி உட்காரக்கலாம். ஈஸியாக உட்காரும். ஓகே, உட்காந்துச்சு இப்போ ஈஸியாக. ஓகே, இப்போது ரிங்ஸு இவ்வளோ சிம்பிளாக உட்கார பாருங்க. இது நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப கஷ்டம் ரிங்ஸை உட்கார வைக்கிறது அப்படின்ட்டு. அது நம்ம ஈஸியாகவே உட்கார வைக்கலாம். இது கஷ்டம் சொல்ல பாருங்கள். இது வர்றது ஆயில் ரிங்ஸு, இது செகண்ட் ரிங்ஸு. செகண்ட் ரிங்ஸ் என்ன வேலை செய்யுதுன்னா ஆயிலை வந்து டாப்பில் எடுத்துகிட்டு போவோம். ஃபஸ்ட்டு ரிங்ஸ் இருக்குது எல்லா ஆயிலும் கீழே வலிச்சுன்னு வரணும். கொஞ்சம் ஆயில் வெளில போச்சுனாவே வண்டியில் ஸ்மோக் வந்துடும். அதனால் ரிங்ஸை வந்து பெண்டு பண்ணாமல் கரெக்டாக உட்காருவீங்க. அதுக்கு நம்ம என்ன மாடலு இப்படி பிடிச்சிக்கின்னு ஆயில் ரிங்ஸு ஒன்று இங்கே ஒன்று, இந்த ஹோல்ஸில் ஒன்று, இங்கே ஹோல்ஸு கரெக்டாக செட் பண்ணோம். செகண்ட் ரிங்ஸு இந்த ஹோல்ஸு இங்கே வந்து செட் பண்ணோம். ஃபஸ்ட்டு ரிங்ஸு டாப்பில் வந்துடும் மேலே. ஓகேவா? இப்படி பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த வி ஷேப் வந்துடும். ஓகேவா? இப்படி வரும். கரெக்டாக கட் பண்ணது இந்த ஸ்டெப் வந்துடும். இப்படி வரும், வி வரும். இங்கே ஒன்று வச்சுருக்கோம், இங்கே ஒன்று வச்சுருக்கோம், இங்கே 2 வச்சுருக்கோம். இப்படி பார்க்கும்போது கரெக்டாக வி ஷேப்பு. ஓகே, இதுதான் ரிங்ஸோட செட்டிங்கு. நம்மளே ஈஸியாக பண்ணலாம். இப்படிலாம் எதுவுமே பண்ணாதீங்க. இன்னும் இங்கே வரணும். இந்த திரும்பல இதுதான் டாப்பு, இது எக்ஸாஸ், இது இன்லெட், இது எண்ணெய் வருதில்ல, இது ஐஎன் எண்ணெய் அப்படி வரும். இது டாப்பில் தான் டாப் ரிங்ஸ். அது டாப் இங்கே வர வச்சுட்டு இப்படி பிடிங்க. ரிங்ஸ் இப்படி புஷ்ட்டு தான்
ஃபஸ்ட்டு 2 ஹோல்ஸ் பார்த்துங்க, கடைசி 2 ஹோல்ஸ், அவ்வளோதான். சிம்பிளாக ஈஸியாக மாட்டலாம் உங்களுக்கு ரிங்ஸை. இது பழைய ரிங்ஸ், இது பேஷன் ப்ரோ. இது எப்படி சீசாஷன் கண்டுபிடிக்குதுன்னா, இங்கெல்லாம் எதுவுமே அடிப்படாது. இங்கே தான் தெரியுதுங்களா, இங்கே தேஞ்சிருக்கு பாருங்கள். இதை வச்சு தான் நம்ம போரில் ஸ்கோரிங்காக கண்டுபிடிக்க முடியும். இது தேஞ்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ இந்த வண்டியில் போரில் கண்டிப்பாக ஸ்க்ராச்சஸ் இருக்கும். அப்போ இது கண்டிப்பாக இதை மாற்றி தான் ஆகணும். இதை நான் பழைய இதில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. புதுசுலாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பழசில் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு க்ளீனாக உங்களுக்கு. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது பொறுமையாக பாருங்கள், வேறு ஒன்றும் இல்லை. இழுத்தா பெண்டெல்லாம் விஸ்காசிட்டி கரெக்டாக தான் இருக்காது, ஈஸியாக உட்கார வைக்கும் உங்களுக்கு. இந்த ரிங்ஸு மாடல் உங்களுக்கு. ஓகே, நீங்களும் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதை. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் நிறைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் ஷேர் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். பிஸ்டன் ரிங்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி உட்கார விஷயம்ட்டு அதேமாதிரி தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 2 மணி நேரம் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு இல்லைனா எல்லா ஃப்ரெண்டுங்கிட்ட இருந்து பழைய பிஸ்டன் வாங்கி ரிங்ஸ் அதுமாதிரி மாற்றி போடுங்க. அதுக்கப்புறம் புதுசாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இப்படி தான் மாற்றணும், வேறு மாற்றம் இருக்கக்கூடாது. மாறிச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை வராது, நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வரக்கூடாது. அதனால் இப்போயே நம்ம கரெக்டாக மாட்டிக்கணும். ஓகேங்களா, இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பால் விசிட்டிங்.